அப்போ நம்முடைய சுயபலத்தால் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது, நம்முடைய நீதியை நம்பி நிற்கவும் முடியாது. கர்த்தருடைய சரணாகதி அடைந்து விடுங்கள். கர்த்தரே நம்மை மீட்டு ரட்சிப்பாராக. அடுத்ததாக ஏதோமை பற்றி சொன்னார். அதன் பின்பதாக அம்மோன், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற மோவாப்பை பற்றி சொல்கிறார். மோவாப்புடையதான 3 பாதகம் 4 பாதகம் என்ன? அவன் ஏதோமுடைய ராஜாவை எலும்புல நீராக சுட்டு போட்டான். இது யாருக்காக அவனை பழி வாங்குறாருன்னா, அவன் ஏதோமியரை அவன் தாக்கினதுனால. மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன், கீரியாத்தின் அரண்மனை பற்றி. அப்போ நம்ம என்னன்னா, எல்லாரும் முழு உலக ஜனங்களும் சமாதானமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். முழு உலக ஜனங்களும் ஒருத்தரோடு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா ஆண்டு ஒரு நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வந்த யுத்தத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற தேசத்துக்கு தேசம் யுத்தங்கள் பண்ணாலும் யார் ஒருவர் அநியாயமாக, அக்கிரமமாக, அராஜகமாக, அநியாயமாக அவர்கள் தீர்ப்பு செய்கிறார்களோ, யாரெல்லாம் கொடூரமாக மற்றவர்களை ஆளுகை செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய தான் நியாயாசனம் நிறுத்தி அவர்களை நியாயம் தீர்க்கிறான்னு பார்க்குறோம். இங்கே அப்போ அவங்களுக்கு விரோதமாக நினைச்சார், அவங்களையும் கர்த்தர் நினைச்சுக்கிறார் கடிந்து கொள்ள. இப்போ எல்லாம் ஆண்டவர் நினைச்சார் தன்னோடு கூட அப்போ என்ன விரும்புகிறார் ஆண்டவர்? எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவை அறிய வேண்டும், எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிய வேண்டும், எல்லா ஜனங்களும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அது கர்த்தருடையதான நியாயாதிபதி. அங்கே இருக்கிற நியாயாதிபதி அவர் நடுவில் இராதபடி சங்காரம் பண்ணுவேன், பிரபுக்களை கொன்று போடுவேங்கிறார். யூதாவை குறித்து சொல்கிறார். யூதா 3 பாதகம் 4 பாதகம். அவர் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்களாம், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளலையா, தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்யினாலே மோசம் போனாங்க. கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தாங்க, கட்டளையை கை கொள்ள கீழ்ப்படியாமை, வசனத்தை அசட்டை வாசிக்கவே இல்லை, கற்பனைகளை அறிந்து கொள்ளவில்லை, கீழ்ப்படியவில்லை, மாறாக பொய்களால் மாயைகளினால் தங்களை மோசம் போக்கினார். அதனால் கர்த்தர் சொல்கிறார் தீ கொளுத்துவேங்கிறாரு, அதன் அரண்மனைகளை பட்சிக்குங்கிறார். இஸ்ரவேலை குறித்து சொல்கிறார். அதுவும் 3 பாதகம் 4 பாதகம். என்ன தப்பு பண்ணாங்களாம்? நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்கள். தன் சகோதரனையே விற்று போடுகிற அனுபவம், தன் சகோதரனையே அடிமைப்படுத்துகிற அனுபவம், நீதிமானை அலட்சியம் பண்ணுகிற அனுபவம், நீதிமானை துன்பப்படுத்துகிற ஒரு கூட்டம். அவங்க கர்த்தருடைய தலை மேலே மன்னவாரி இறைச்சி இரக்கமற்றவர்கள். அவர்கள் விபச்சார பாவம்,
விக்கிரக ஆராதனை இரண்டாந்தரமான வியாபாரம். அவங்க சகல பலிபீடங்களையும் அடமானமாய் வாங்க வஸ்திரங்கள் மேல் படுத்துக்கொண்டு தெண்டம் பிடிக்கப்பட்ட மதுபானத்தை தங்கள் தேவரின் கோயிலில் குடிக்கிறாங்க சொல்லிட்டு 9ஆம் வசனம் சொல்றார் ஆண்டவர். கேதுருவின் மரங்களைப் போல உயரமும் கர்வாலி மரங்களைப் போல வைரமாக இருந்த எமோரியன், அதெல்லாம் பழைய கானானிய ஜாதி, அவளுக்கு முன்பதாக நான் அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டேன். எமோரியரை கடிந்து கொண்டார் ஆண்டவர். எகிப்து தேசத்தில் வரப்பணி 40 வருஷமா கர்த்தர் அவளை நடத்தினேங்கிறார். தீர்க்கதரிசிகளாக அவருடைய குமாரரின் வாலிபர்களையும் கொடுத்தாரா. கர்த்தர் எவ்வளோ பாதுகாத்தார்ல, எவ்வளோ பராமரித்தார்ல, எவ்வளோ அழகாக வழி நடத்தினார் அல்லவா. அவளுக்கு சுகவீனம் பலவீனம் வந்தபோது அவளை சுகமாக்கவில்லையா? அவளுக்கு சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களிலிருந்து யுத்தங்கள் வந்தபோது சமாதானத்தை கட்டளிடவில்லையா? அவருடைய ஆசரிப்பு கூடாரம் அவருடைய பிரசன்னம் அவருடைய நடுவில் இருக்கவில்லையா? கர்த்தர் கேட்கிறார். இருந்துச்சுல்ல. ஆனால் நீங்களோ கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணினீர்கள், பலிகளை அசட்டை பண்ணினீர்கள், ஓய்வு நாட்களை அசட்டை பண்ணினீர்கள், வேத வசனத்தை அசட்டை பண்ணினீர்கள். ஆமாம், வேதத்தை போதிக்கிற ஆசாரிகளை அலட்சியம் பண்ணினீர்கள். தீர்க்கதரிசனை நோக்கிய தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம்னு சொன்னீர்கள். 13ஆம் வசனம் சொல்றார், கோதுமை கட்டு நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில், ஒரு வண்டி இருக்குன்னா நிறைய கோதுமை கட்டு ஏற்றிடுவாங்க. ஃபுல்லாக ஏற்றுவது போல் நான் உங்களை இருக்கிற ஸ்தலத்தில் ஏற்றுவேன். நிறைய ஏற்றினதுக்கு அப்புறம் வண்டி என்ன செய்வதுன்னா அந்த இடத்த விட்டு அசையாதான். அப்படி இருத்துவேன் நடத்தினா உங்களை நான் வேறு எங்கேயும் ஓட முடியாதபடி உங்களை நான் ஒரு இருக்கிற இடத்துலையே உங்களை ஸ்தம்பிக்க பண்ணுவேன். உங்களை இருக்கிற இடத்துலையே உங்களை ஸ்தம்பிக்க பண்ணுவேன். உங்களை அந்த இடத்துலையே உங்களை நான் என்ன செய்வேன்னா அந்த இடத்த விட்டு ஓட முடியாதபடி பண்ணுவேன். வேகமானவன் ஓடினாலும் புகலிடம் இல்லையா? பலவான் போராட்டினாலும் அதில் பலப்படுவது இல்லையா? பராக்கிரமசாலியை தன் பிராணனை தப்பு வைப்பது இல்லையா? வில்ல பிடிக்கிறவன் நிற்கிறது இல்லையா? வேகமானவன் காலால் தப்பி போவது இல்லையா? குதிரை மேலே ஏறுகிறவன் பிராணை ரட்சிப்பது இல்லையா? பலசாலிகளுக்குள்ளே தைரியமான நாளில் நிர்வாணியாய் ஓடி போவானா? தேவன் நியாயம் தீர்க்கும்போது யாரும் அவனுக்கு அவருக்கு விரோதமாக நிற்க முடியாதுங்க. பாருங்கள், எத்தனை வகையான ஆட்களை சொல்லணும். வேகமானவன், பலவான், பராக்கிரமசாலி, வில்ல பிடிக்கிறவன், குதிரை மேலே ஏறுறவன், 5 வகையான ஆட்கள். எல்லாம் தைரியமானு சொல்கிறவங்க கூட துண்டை காணும் துணியை காணும். அதுதான் அந்த நிர்வாணியாக ஓடிப்போன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். நம்ம ஆளுக்கு கொஞ்சம் அதை நாசுக்கா துண்டை காணும் துணியை காணான்ட்டு ஓடி போவான்னு. ஏனென்றால் கர்த்தர் நியாயம் தீர்க்கும்போது அவன் பலவானாக இருந்தாலும் சரி, பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, வேகமானவனாக இருந்தாலும் சரி, சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, வில்ல பிடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, குதிரை ஏறுறவனாக இருந்தாலும் சரி, எல்லாவனும் அவன் ஸ்தோத்திரம் அவருக்கு முன்பதாக நிற்கதியாய் ஒரு பலனற்றவனாக நிற்பாங்களாம். எச்சரிக்கையாக இருக்க. அப்போ நம்முடைய சுய பலத்தால் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. நம்முடைய நீதியை நம்பி நிற்கவும் முடியாது. கர்த்தருடைய சரணாகதி அடைந்து விடுங்கள். கர்த்தரே நம்மை மீட்டு ரட்சிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமோஸ் 2வது அதிகாரத்திலையும் அந்த தேசங்கள் செய்கிறதான பாவத்தை குறித்து, அதனால் கர்த்தர் அவர்களுக்கு செய்ய போகிற தண்டனை குறித்து நம்ம இதுலேயும் பார்க்குறோம். மோவாப், யூதா, இஸ்ரவேல் ஆகியோர் என்ன செய்கிறாங்க? தேவனுக்கு விரோதமாக செய்கிற தவறுகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். ஏதோமுடைய ராஜாக்களை மோவாபியர் என்ன செய்தாங்களாம்? எலும்புகளை சுட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? எலும்புகளை நீராக்கி போட்டாங்க. யூதா தேசத்தார் என்ன செஞ்சாங்க? வேதத்தை என்ன செஞ்சாங்க? மறந்து போனார்கள், வெறுத்து போனார்கள், எளியவர்களை ஒடுக்கினார்கள் என்று சொல்லி யூதா தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை நீதிமானை பணத்துக்கு விற்று போட்டார். என்ன செய்தாங்களாம்? ஒரு பணத்துக்கு விற்று போட்டாங்க. ஒரு ஜோடு பாதரட்சைக்கு எளியவர்களை விற்று போட்டார்கள் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். நசரேயருக்கு திராட்சை ரசத்தை கொடுத்தாங்களாம். ஆகையினால நான் என்ன செய்ய அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆமென் கணக்கு வைக்கிற தேவன் அவர். ஆகையினால நம்முடையதான பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அவர் மன்னித்து பஞ்சை போல வெண்மையாக்குகிறவர். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம்.
இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஆமென். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை நினைத்தால் யாரும் உமக்கு முன்பதாக நிலைத்திருக்க முடியுமா ஆண்டவரே? எங்களுடைய பாவங்களை ஒரு விசையாய் நீர் கழுவியருளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. இரக்கமும் கிருபையும் நிறைந்தான எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த ஆமெனப்பா மோவாபு, யூதா, இஸ்ரவேல் ஆகிய தேசங்களுக்கு நீர் செய்கிறதான அப்பா காரியங்களை குறித்து இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, அந்த ஜனங்களுடையதான பாதகங்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆகையினால் அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறவர் இந்த நாளிலும் கர்த்தாவே ஆமெனப்பா எங்களுடையதான பாவங்களும் கர்த்தாவே எங்களுடைய தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறதப்பா. அநேக நேரத்தில் உமக்கு பிரியமில்லாத ஆமென் காரியங்களை செய்து உம்மை கோபமூட்டுகிற செயல்களை செய்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், எங்களை சுத்திகரித்தள்ளும். அப்பொழுது நாங்கள் அப்பா சுத்த பொன்னாவோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் ஆமென் பாவத்துக்கு எங்களை தண்டிப்பீர், ஆனால் யார் உமக்கு முன்பாக நிலை நிற்க முடியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தண்டனை அல்ல, உம்முடைய இரக்கத்துக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் மேல் இறங்கி அப்பா மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி வர இருக்கிற தண்டனைக்கு எங்களை அப்பா விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.